Hi friends, welcome to Healthy Foods channel. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மீல் மேக்கர் பிரியாணி. ஆந்திரா ஸ்டேட்டில் ஒரு ஃபேமஸான டிஷ்ஷாக இருக்கிற ஹைதராபாத்தி தம் பிரியாணி. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த பிரியாணியை நம்ம செய்ய போகிறோம். மீல் மேக்கர் வந்து சோயா பீனோட பை ப்ராடக்ட் தான். இதை சோயா சங்க்ஸ்னு சொல்லலாம். இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. பொதுவாக ப்ரோட்டீன் அயன் ரொம்பவே அதிகம். ஸோ இந்த சோயா சங்க்ஸை வச்சு நம்ம ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மீல் மேக்கரை லேசாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி மசாலாக்களை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், எலுமிச்சம் ஜூஸ் 2 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மீல் மேக்கரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆவரேஜாக ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா மேரினேட் ஆகட்டும். இந்த மாதிரி தனித்தனியாக மசாலாக்கள் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் பிரியாணி மசாலா இருந்தால் அதையும் சேர்க்கலாம். ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் வரைக்கும் பிரியாணி மசாலா சேர்த்தா அதுவும் நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம மீல் மேக்கரை மசாலாக்களோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸை வேக வைக்கிறதுக்கு தண்ணி ரெடி பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் தண்ணியில் நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஹோல் கரம் மசாலாக்கள் எல்லாத்தையும் சேர்க்குறோம். அப்புறமா கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த தண்ணியை கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்து நம்ம வேக வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்கிறதால தான் நமக்கு அந்த பாஸ்மதி ரைஸ் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா செஞ்சு அதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பிரியாணி மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கிட்டே இருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கலாம். பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் நான் 2 பச்சை மிளகாய் அளவு நான் சேர்த்துருக்கேன். அதை நீல வாக்கில் நம்ம அதை கீறி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 1/2 நிமிஷம் வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கணும். இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த 250 கிராம் அளவு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கலாம். மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் 2 எடுத்தால் கரெக்டாக வரும். இந்த வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கணும். ஹீட்டை மீடியமாக வச்சுக்கோங்க. ஆவரேஜாக 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்மகிட்ட இருக்கிற அந்த 1.5 டீஸ்பூன் அளவு மீதி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டைல் பிரியாணி செய்கிறதுக்கு வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌனாக வதக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். வெங்காயத்தை இப்போ நம்ம 10 நிமிஷம் வதக்கியிருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் வதக்கலாம். ஸோ நமக்கு வெங்காயம் இன்னும் கோல்டன் ப்ரௌன் ஆகும். இப்போ பார்த்தாலே தெரியும், இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கி இருக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி, புதினா அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நாம் கொத்தமல்லி, புதினாவை சேர்த்து வதக்கிறதால அதனுடைய ஃப்ளேவர்ஸ் நமக்கு முழுசாக கிடைக்கும். இப்போ நாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து வதக்கலாம். இதில் நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கேன். ஸோ தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கணும். ஒரு ஆவரேஜாக 4-5 நிமிஷம் வரைக்கும் வதக்குனா நமக்கு தக்காளி மசிஞ்சிடும். இப்போ நமக்கு தக்காளி ஓரளவு நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். ஸோ மீல் மேக்கரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மீல் மேக்கர் மசாலாக்களுடைய ஃப்ளேவரை நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ ஹைதராபாத்தி தம் பிரியாணி செய்கிறதுக்கு பேசிக்கான மெத்தட் இது தான். அது வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, இதே மெத்தடு தான். இப்போ நாம் மீல் மேக்கரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் தயிரை சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஹீட்டில் குக் பண்ணுங்கள்.
நமக்கு தயிரோட அந்த மீல் மேக்கர் மசாலாக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு கிரேவி மாதிரி நல்லா கிடைக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு பிரியாணிக்கு தேவையான கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு பிரியாணிக்கு தேவையான கிரேவி கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு மீல் மேக்கர் வந்து 60% அளவுக்கு குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம ரைஸோடு சேர்த்து நம்ம குக் பண்ணுறப்ப அது கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும். இப்போ பார்த்தாலே தெரியும், இப்போ நமக்கு பிரியாணி கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்போட ஹீட்டை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸை எப்படி குக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கொதிக்க வச்ச தண்ணி ரெடி ஆகிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தோடையும் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். அதனுடைய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிருக்குது. நம்ம பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செய்கிறப்ப அந்த ரைஸை வந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சா நல்லாயிருக்கும். நமக்கு அதனால் ரைஸ் வந்து சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நமக்கு உடையாமல் நல்ல நீளமாகவும் இருக்கும். இப்போ இந்த பட்டை, கிராம்பு, இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தண்ணியிலேருந்து எடுத்துடுங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அதனுடைய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே தண்ணியில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ ஊற வச்ச ரைஸை இந்த தண்ணியில் சேர்த்து நம்ம வேக வைக்கலாம். ஸோ இந்த பாஸ்மதி ரைஸ் வேகிறதுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். கிட்டத்தட்ட 70% வேகிற வரைக்கும் நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம தம் வச்சு வேக வைக்கிறப்ப அந்த அரிசி வந்து ஃபுல்லாக குக் ஆகிடும். இந்த ரைஸ் குக் ஆகுறப்ப லேசாக இடையிடையில் அப்பப்போ கிண்டிக்கோங்க. கண்டினியூஸாக கிண்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் அதிகமாக கிண்டினாலும் ரைஸ் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி கொதிக்க வைக்கிறப்ப பாதி அளவு உப்பு தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பாதி உப்பு சேர்க்கணும். இந்த மாதிரி சேர்க்குறதால அந்த அரிசியில் வந்து உப்பு நல்லா பிடிக்கும். இப்போ நமக்கு பாஸ்மதி ரைஸ் 70% அளவுக்கு குக் ஆகிடுச்சு. தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா வடிகட்டிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி கிரேவியோட நம்ம மேலே சேர்க்க போகிறோம். ஸோ கிரேவி மேலே இந்த ரைஸை வந்து நம்ம சேர்த்து லேயர் பை லேயராக நம்ம ஈவனாக நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி செய்கிறதால நமக்கு ரைஸ் உடையாமல் நமக்கு நல்லா வரும். இப்போ நம்ம எல்லா ரைஸையும் பிரியாணி மசாலா மேலே நம்ம சேர்த்தாச்சு. இந்த மாதிரி லேசாக நீங்கள் ஈவனாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற அந்த 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக நீங்கள் மிச்சம் வச்சுருந்தா அதையும் நீங்கள் மேலே கொஞ்சம் தூவிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு நான் ரெட் கலரையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம மேலே வந்து இந்த மாதிரி கலர் ஆட் பண்ணுறதால கடைசியாக நம்ம தம் வச்சு பிரியாணியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா டைட்டாக மூடி வச்சு நம்ம தம் வைக்க போகிறோம். அடுப்போட ஹீட்டை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம தம் வைக்கணும். இப்போ நம்ம 20 நிமிஷம் வரைக்கும் தம் வச்சாச்சு. ரைஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. ஸோ ரைஸ் வந்து உடையாமல் நமக்கு அழகாக குக் ஆகிருக்குது. கீழே வந்து மீல் மேக்கரும் நமக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹைதராபாத்தி ஸ்டைலில் மீல் மேக்கர் பிரியாணியை ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து மசாலாவையும் ரைஸையும் எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதால நமக்கு ரைஸ் உடைய ஆரம்பிக்கும். நீங்கள் இதை சர்வ் பண்ணுறப்ப நீங்கள் கீழே இருந்து நீங்கள் எடுத்து கொடுங்க. ஸோ கீழே இருக்கிற கொஞ்சம் மசாலா, மேலே வந்து ரைஸ், அதோடு சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணாலே உங்களுக்கு இது கரெக்டாக வரும். இப்போ நம்ம நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக அதே நேரத்தில் பார்க்குறதுக்கும் ஒரு அட்ராக்டிவான மீல் மேக்கர் பிரியாணியை ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு பிரியாணி கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.